ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் செவிச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இருக்குது பாருங்க, அங்கேருந்து மாவட்ட வாரியாக உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக உங்களுக்கு தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்னு தனியாக வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஜாப் அப்டேட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அல்லது ப்ரெஸ் ரிலீஸில் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜாப்க்கான அப்டேட். இப்போ நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக எங்கெங்கேருந்து வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல வந்து பாருங்கள், உங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டம் அங்கேருந்து வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், அங்கே இருந்தாங்க உங்களுக்கான வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்தவரைக்கும் வட்டார இயக்க மேலாண்மை அலகில் உள்ள ஒருங்கிணைப்பாளர், அதாவது சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவி தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 3/6/2026 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தாலுக் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆலங்காயம் 12 வேக்கன்சி, ஜோலார்பேட்டை 4, கந்திலி 4, மாதனூர் 14, நாற்றம்பள்ளி 10, திருப்பத்தூர் 12, மொத்தமாக 56 வேக்கன்சி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட உள்ள சமூக வங்கி ஒருங்கிணைப்பாளர்கள் கீழ்கண்ட 5 வகையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக்கடன் இணைப்பு பெற்றுத்தருதல் மற்றும் வார கடன் வசூல் செய்வது அந்த உங்களுக்கான வேலை இருக்க போது. நிதி கல்வி அளித்தல், காப்பீட்டு திட்டங்களை சேவைகளை வழங்குதல், மின்னணு நிதி சேவை வழங்குதல், சுய உதவி குழு உறுப்பினர்கள் தனிநபர் தொழில் கடன் பெற வழிவகை செய்து உங்களுக்கான ஜாபாக இருக்க போதுங்க. தேர்வு பெறும் நபர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளின் கீழ் செயல்படும் சுய உதவி குழுக்களுக்கு மேற்கண்ட பணிகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த வேலைக்கான கல்வி தகுதி 12th வந்து பாஸ் பண்ணவே போதுமானதுங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் நன்றாக எழுத படிக்கவும் மற்றும் கணக்கிடும் திறன் உடையவராக இருக்க வேண்டும். 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. மலைப்பகுதியில் வசிக்கிறீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணால் போதுமானது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாங்க. வெறும் 35 வயசு வந்து போதுமானது. தகுதிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஊராட்சி அளவில் சுய உதவி குழுவினராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சுய உதவி குழுவில். ஊக்குனராக குறைந்தபட்சம் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாரி இந்த சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு தெரிவு செய்யப்படும் நபர், அதாவது அமைப்பு பணியாளராகவோ அல்லது தனியார் நிறுவனங்களிலும் முழு நேர பணியாளராக இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, குடியிருப்பு தேர்வு செய்யப்பட வேண்டிய உறுப்பினர் பணிபுரியும் ஊராட்சியை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டியது அவசியம். ஸோ அந்தந்த ஊராட்சிகளில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதர தகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தகவல் தொழில்நுட்ப திறன் உடையவராக இருக்க வேண்டும். வங்கிகளுக்கு சென்று பரிவர்த்தனைகளை செய்வதும் கடன் விண்ணப்பங்களையும் பூர்த்தி செய்து அனுபவம் இருக்கணும். ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோன், SMS, வாட்ஸ்அப்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இணைக்க வேண்டிய டாக்குமெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் பெயர், பிறந்த தேதி, வயது, பாலினம், கல்வி தகுதி, வசிப்பிட முகவரி, கைபேசி எண் ஆகிய விவரங்களை விண்ணப்ப கடிதத்தில் தெளிவாக வந்து பார்த்தா பிழை இல்லாமல் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதேமாரி டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா 12th கல்வி தகுதி சான்று, ஏஜ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், முகவரிக்கான சர்டிஃபிகேட்,
டூ வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மதிப்பூதியமாக வந்து பார்த்தா உங்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு மாவட்ட தேர்வுக்குழு மூலமாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு பெறப்படும் வெயிட்டேஜ் மதிப்பெண் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம் வைக்கிறாங்க 75 மதிப்பெண், இன்டர்வியூ வைக்கிறாங்க 25 மதிப்பெண்கள். ஸோ அப்ளை பண்ணுறவங்க டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை எங்கே அனுப்பணும், அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்ப பாருங்கள். இது வந்து மொதல் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கான வேலைவாய்ப்புங்க. ரெண்டாவது வந்து பாருங்கள் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் போயிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்கள் பெயர் என்ன, கணவர் அல்லது தந்தை பெயர் என்ன, வட்டாரம் எந்த வட்டாரத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் ஊராட்சியின் பெயர் என்ன, சுய உதவி குழுவின் பெயர் மற்றும் கோட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன், உங்கள் பிறந்த தேதி, கம்யூனிட்டி என்ன, கல்வி தகுதி என்ன, முகவரி, தொலைபேசி நம்பர் என்ன எல்லாமே கொடுத்துட்டு ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அனுப்ப பாருங்கள் கடைசி தேதிக்குள்ளே. நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கேருந்து 14 வட்டாரங்களில் சோழவரம் மற்றும் கடம்பத்தூர் வட்டங்கள் நீளாங்க மீதி உள்ள 12 வட்டாரங்களில் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வேலைவாய்ப்பு அப்படின்னா இப்போ சொன்ன பாருங்கள் அதே வேலைவாய்ப்பு தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அதே க்ரைட்டீரியா, அதே அதாவது எல்லாமே தகுதி எல்லாமே ஒன்று தாங்க. கடைசி தேதி 29/5/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டம், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளருக்கான ஒரு பதவி தாங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பாருங்கள் பாளையங்கோட்டை 3, ராதாபுரம் வந்து ஒரு வேக்கன்சி, வள்ளியூர் 3, மொத்தமாக ஒரு 7 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அதே க்ரைட்டீரியா, அதே உங்களுக்கு ப்ராசஸ் தான். கடைசி தேதி 29/5/2026 அதுக்குள்ளே இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் கடைசி தேதி 29/5/2026ங்க அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு வந்து சொல்ல வரல. ஸோ பட் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தென்காசி மாவட்டம், அங்கேருந்து மொத்தமாக 81 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சேம் அதேமாரி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அந்த கிராமப்புற பகுதியில் காலியாக உள்ள ஒரு வேலைவாய்ப்பு சிவகங்கை மாவட்டம் அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 86 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் 197 வேக்கன்சி கிட்ட அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம், அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 73 வேக்கன்சி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க கடைசி தேதிக்குள்ளே. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு 89 வேக்கன்சி கிட்ட அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டம், அங்கேருந்தும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 28 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் கேட்டிருக்காங்க. கடைசி தேதி 2/6/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 39 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கடைசி தேதி எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 3/6/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டம், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு 46 வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம், அங்கேருந்து வந்து பார்த்தா 8 வட்டாரங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. மீதி இருக்க மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக விரைவில் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணலாம், நாளைக்கு அப்டேட் பண்ணலாம். ஸோ ரெகுலராக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போயிட்டு ரெக்யர்மெண்ட் பேஜ்லையோ அல்லது ப்ரெஸ் ரிலீஸ் பேஜில் செக் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஜாப் அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே அப்டேட் பண்ணிட்டு வராங்க ஒவ்வொரு மாவட்டமாக. மீதி இருக்க இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்களுக்கு விரைவில் அப்டேட் வரும். டெய்லி ரெகுலராக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சொந்த ஊர்லேயே உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்க போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.